தேசிய மக்கள் சக்தி, முன்னதாக ஜேவிபி என்று சொல்லக்கூடிய கட்சி, வெறுமனே 3 ஆசனங்களில் இருந்து அவர்கள் 159 வருகின்றார்கள். அதே 2020ஆம் ஆண்டு 145 இருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனி அதே 3க்கு வருகின்றது. நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலிலே பெறுபேறுகளை பார்க்கும் போது வடக்கிலும் சரி, கிழக்கிலும் சரி, மலையகத்திலும் சரி, எங்களுடைய கொழும்பிலும் சரி, பழைய முகங்கள் அரசியலில் ஈடுபட்டு வந்த, பல பிரபலமாக அரசியலில் ஈடுபட்டு வந்த, பல வருட காலமாக பார்லிமெண்டில் இருந்த நிறைய முகங்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். வடக்கில் பார்க்கும்போது சுமந்திரன் கூட இன்று பார்லிமென்றத்தில் இருந்து அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியில் இருந்து பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றவர்கள் அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் ஏற்கனவே அனுபவசாலிகள் என்று சொல்லிக்கொண்டு பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நான் போட்டியிட வேண்டும், இந்த மக்களுக்கு இப்படியான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. கட்சியால் ஏமாற்றப்பட்டீர்கள். எனக்கு அதை சொல்ல முடியாது. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். இன்று எங்களுடைய கலையகத்திற்கு வந்து இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் எம்மோடு இருந்திருக்கின்றார் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் KT குருசுவாமி அவர்கள். இன்று நம்மோடு சமகால அரசியல் மற்றும் எதிர்கால அரசியல் பயணங்கள் குறித்து இன்னும் பல விடயங்களை உள்ளடக்கி இந்த நேர்காணலில் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் விவரமாக அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் டில்ஷான், எப்படி இருக்கின்றீர்கள்? நன்றாக இருக்கின்றேன். ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் இதற்கு முன்னால் ஒரு நேர்காணல் செய்திருந்தோம். கொழும்பு அரசியல் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். இன்று பல மாற்றங்களுக்கு பின்னர், அதுவும் ஒரு புதிய அரசாங்கம், புதிய பாராளுமன்றம். முதலில் நான் உங்களிடம் கேட்க வேண்டும், எப்படி பார்க்கின்றீர்கள்? ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்தது, அதே போல் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு பாரிய மாற்றம். இந்த அரசியல் மாற்றம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? உண்மையில் டில்ஷான் அவர்களே, நான் ஒரு அரசியல்வாதியை விட ஒரு இலங்கையனாக நான் இந்த நிகழ்வை பார்க்கின்றேன். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான மாற்றமாக நான் பார்க்கின்றேன். உண்மையில் எங்களுடைய நாட்டிலே ஒரு பக்கம் ஒரு இலங்கையனாகவும், இன்னொரு புறம் ஒரு அரசியலிலே ஈடுபடுகின்றவன் என்ற கடத்துக்கு நான் நினைக்கிறேன். 30 வருடங்களுக்கு மேலாக அரசியலிலும் சமூக சேவைகளிலும் ஈடுபடுகின்றவன் என்ற முறையிலே இந்த மாற்றம் என்பதே ஒரு 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 மகிழ்ச்சியான மாற்றம், ஒரு வித்தியாசமான மாற்றமாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் பல வருடங்களாக நானும் இந்த அரசியலில் இருந்திருக்கின்றேன். எங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்பது ஒரு ஒரு புறையோடி போயிருக்கின்ற ஒரு ஒரு அநாகரீகமான ஒரு அரசியல்வாதிகளை தான் நானும் இந்த நாட்டு மக்களும் பார்த்து வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த தேர்தல் மாற்றம் என்பது அப்படியான அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றது என்பதில் தான் நான் என்னுடைய மகிழ்ச்சி என்பது, இப்படியான ஒரு ஒரு அநாகரீக அல்லது அசிங்கமான ஒரு அரசியல்வாதிகள் அவர்களுடைய அந்த அரசியல் பயணத்திற்கு கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த மாபெரும் வெற்றியானது அவர்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு அசிங்கமான அரசியல் நடத்தியவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகற்றி இருக்கின்றது. ஒரு இலங்கையனாக நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நீங்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், அந்த வகையில் இப்பொழுது தற்கால அரசியலையும் நீங்கள் பார்த்து வருகின்றீர்கள். ஆர்வமாக பல விடயங்களை ஊடகங்களுக்கு கருத்து சொல்லியும் வருகின்றீர்கள். இந்த நிலையில் இந்த புதிய அரசாங்கத்திலே இப்பொழுது பாராளுமன்ற நியமனங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அமைச்சரவை பார்த்தால் 21 அமைச்சர்கள் தான் இருக்கின்றார்கள். பெரும்பான்மை என்று பார்த்தால், பாராளுமன்ற பெரும்பான்மை என்று பார்த்தால் தேசிய மக்கள் சக்திக்கு 159 ஆசனங்கள் அவர்கள் வென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு எதிர்க்கட்சிக்கு ஒரு பலம் குறைந்திருப்பதாகத்தான் இந்த பெறுபேறுகள் அடிப்படையில் பார்க்க முடிகின்றது. நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த புதிய அரசாங்கத்திற்கு எடுத்திருக்கின்ற 3/2 பெரும்பான்மை குறித்து உங்களுடைய எண்ணப்பாடு என்ன? காரணம், இது ஒரு நாட்டுக்கு சரியில்லாத போக்கில் அமைந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு சில விமர்சனங்கள் இருக்கிறது. உங்களுடைய கருத்தின்படி இது எப்படி?
இல்லை, உண்மையில் ஒரு ஜனநாயக நாட்டிலே மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற பாராளுமன்றம் உண்மையில் ஒரு ஒரு பலமான ஒரு எதிர்க்கட்சி இருக்க வேண்டும். கடந்த காலங்களிலே அப்படியான எதிர்க்கட்சிகள் பலமான ஒரு எதிர்க்கட்சியை அமைந்திருக்கவில்லை. கடந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய அரசாங்கத்திலே நான் நினைக்கின்றேன் 145 அவர்களுக்கு 3/2 இருக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் ஏதோ ஒரு தந்திரம் செய்து இன்னும் 5 பேரை உள்வாங்கி அதை 3/2 150 ஆக்கி அவர்கள் தங்களுடைய அரசாங்கத்தை நடத்த முற்பட்டார்கள். உண்மையில் ஒரு பலமான எதிர்க்கட்சி இருக்க வேண்டும். அந்த எதிர்க்கட்சி என்பது நியாயமான வகையிலே நல்ல விடயங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் கெட்ட விடயங்களை எதிர்த்து போராட வேண்டும். இது ஒரு நியாயமான கருத்து. ஆனால் வளர்ச்சி என்பது நீங்கள் பார்த்தீர்களேயானால் 2020 ஆண்டு இப்பொழுது 24 என ஒப்பிடும் பொழுது தேசிய மக்கள் சக்தி, முன்னதாக ஜேவிபி என்று சொல்லக்கூடிய கட்சி, வெறுமனே 3 ஆசனங்களில் இருந்து அவர்கள் 159ஆக வருகின்றார்கள். அதே 2020 ஆண்டு 145ஆக இருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனி அதே 3க்கு வருகின்றது. பொதுவாக டில்ஷான் அவர்களே, 3லிருந்து 4க்கு போகும் பொழுது அது வெற்றியாக நாங்கள் 3லிருந்து 4 ஒரு உறுப்பினர் கூடினால் நாங்கள் வெற்றி என்று பார்ப்போம். அதிலிருந்து 1 குறைந்தாலுமே அது நாங்கள் தோல்வியாக பார்ப்போம். அப்படியானால் 3 இன்று 159 ஆகி இருக்கின்றது, 145 இன்று 3ஆக இருக்கின்றது. இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த அரசியல்வாதிகள் அல்லது அந்த ஏற்கனவே ஆட்சி நடத்தியவர்கள் மீது மக்கள் கொண்ட, நான் ஏற்கனவே ஒரு பேட்டி நிகழ்ச்சியிலும் சொல்லியிருந்தேன், இது அனுர அலைதான். அனுரகுமார திசாநாயக்க என்ற, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்களுக்கு, இப்பொழுது பொதுவாக எங்களுடைய அயல் நாடு, இப்போ தமிழ்நாடை எடுத்துக்கொண்டால், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் நாங்கள் வாக்குகளை வாங்குவதற்கு பொதுவாக இலவசங்களை நிறைய அள்ளி கொடுப்பார்கள். இலவசங்களை கொடுத்து தான் வாக்குகளை, ஆனால் எங்களுடைய நாட்டில் அப்படியான ஒரு கலாச்சாரம் இல்லை. அதே நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்க என்கின்ற அந்த தலைமையும், அந்த தலைமையினுடைய நேர்மையான பேச்சு, கடந்த 20 வருட காலமாக அனுரகுமார திசாநாயக்கனுடைய நேர்மை, அவருடைய பேச்சு வன்மை, அவருடைய எதிர்கால திட்டமிடல், ஆளுமை போன்றவைதான் இந்த முறை அனுர அலையாக வீசி இத்தனை ஆசனங்களையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து, அதே போன்று வெறுமனே இது அனுர அலை அல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கின்ற அந்த பாலா போன அல்லது ஒன்றுமே செய்யாத, நான் சொல்லவில்லை 225 பேரும் அப்படி என்று சொல்லவில்லை, அதிகமானோர் என்னமோ தங்களுடைய ஒரு வித்தியாசமான செய்ததால் மக்கள் வெறுத்தார்கள். மக்கள் அவர்களை வெறுத்தது நிமித்தம்தான் இப்படியான ஒரு காரியத்தை செய்திருக்கின்றார்கள், இப்படியான மாற்றத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனாலும் இது எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ எங்களுடைய நாடு ஏதோ புண்ணியம் செய்திருக்கின்றது, அதனால் இப்படியான காரியங்கள் நடக்கின்றது. நான் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன், இது நல்ல விதமாக நடக்க வேண்டும், இது நல்ல விதமாக, இந்த ஆட்சி நல்ல விதமாக நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் எங்களுடைய நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருந்தால் தான் நாட்டிலே வாழ்கின்ற மக்களாகிய நாங்களும் நன்றாக இருக்க முடியும். நிச்சயமாக நீங்கள் கூறுவதை போல் ஆரம்ப காலத்திலே மொட்டு கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் தான் பாராளுமன்றத்திலே அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் இருக்கும்போது அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சி தரப்பில் அமைந்திருக்கும் போது 3 பேர் தான் நீங்கள் பார்லிமெண்ட் இருக்கிறீர்கள், நிறைய விடயங்கள் நகைச்சுவையாக அவர்களை கேலி செய்யும் அளவுக்கு தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அந்த காலத்திலே அந்த நாட்களில் நடந்து கொண்டார்கள். இன்று அது மாறி இருக்கின்றது. நிறைய மீம்ஸ்கள் கூட எங்களுக்கு காணக்கூடியது. வாழ்க்கை ஒரு வட்டம் என்றெல்லாம் நிறைய மீம்கள் கூட சமூக வலைத்தளங்களை பொழுது பரவலாக பகிர்ந்து வருகின்றது, மிகவும் இந்த இளைஞர்கள் மத்தியில். இப்பொழுது இப்படி இருக்கும் நிலையில் எனக்கு தெரியும், நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலிலே பெறுபேறுகளை பார்க்கும் போது வடக்கிலும் சரி, கிழக்கிலும் சரி, மலையகத்திலும் சரி, எங்களுடைய கொழும்பிலும் சரி, பழைய முகங்கள் அரசியலில் ஈடுபட்டு வந்த, பல பிரபலமாக அரசியலில் ஈடுபட்டு வந்த, பல வருட காலமாக பார்லிமெண்டில் இருந்த நிறைய முகங்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். வடக்கில் பார்க்கும்போது சுமந்திரன் கூட இன்று பார்லிமென்றத்தில் இருந்து அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். இப்படியான விடயங்கள், இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்க, மக்களுடைய இந்த முடிவு சரியாக இருக்குமா, எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இல்லை, மக்களுடைய முடிவு சரியான முடிவு. மக்களுக்கு வேலை செய்திருக்க வேண்டும். மக்களுக்கு வேலை செய். இப்போ நான் இப்பொழுது உங்களிடம் கேட்கின்றேன், நீங்கள் மன்னிக்க வேண்டும், நீங்களும் ஒரு ஊடக நிறுவனத்தை நடத்துகின்றீர்கள். பல ஊடகங்களிலே அறிக்கை விடுகின்ற எங்களுடைய அமைச்சர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுவாக மக்களுடைய பிரச்சனைகளை ஊடகங்களில் பேசினால் போதும் என்று நினைக்கின்றார்கள். பொதுவாக நம்ம மத்தியிலே ஒரு பேச்சு வழக்கு இருக்கின்றது, ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது என்பார்கள்.
மக்களுடைய பிரச்சனை என்பதை ஊடகங்களுக்கு தெரிவித்து விட்டால் போதும். அதாவது எழுத்து ஊடகங்களோ அல்லது இலத்திரனியல் ஊடகங்கள் அல்லது சமூக வலைத்தளங்களில் மக்களுடைய பிரச்சனையை பேசிவிட்டால் போதும். நான் கேட்கின்றேன், ஒரு பாடசாலைக்கு கல்வி ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. உண்மையில் எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் கல்வி ரீதியான பெரிய பாதிப்புகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஆங்கில ஆசிரியர்கள் இல்லை, கணித ஆசிரியர்கள் இல்லை, விஞ்ஞானம் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லை. இது குறித்து நான் சொல்கின்றேன், இப்பொழுது தமிழ் பாடசாலைகளுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதற்கு ஆங்கில ஆசிரியர்கள் இல்லை, கணிதம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் இல்லை என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ வெறுமனே ஊடகங்களில் அறிக்கை விட்டால் போதுமா? அது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? என்றாவது ஒரு நாள் நீங்கள் ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் நன்றாக இல்லை, என்னுடைய வளர்ச்சிக்கெல்லாம் உங்களை போன்ற ஊடகங்கள் தான் காரணம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த ஊடகங்கள் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் அல்லவா? நீங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டீர்கள், மக்கள் இலவசமாக உங்களுக்கு வாக்களித்தார்கள், நீங்கள் மக்கள் வாக்குகளால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக வந்திருக்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களுக்கு தெரியுமா டில்ஷான் அவர்களே, இன்று கொழும்பு மாவட்டத்தில், நான் ஒரு கொழும்பு பிரதிநிதியாக சொல்கின்றேன், இன்னைக்கு எங்களுக்கு இருக்கின்ற கொழும்பு மாவட்டத்தில் நான் இருக்கின்றேன் 3 தேசிய பாடசாலைகள், கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மாகாண பாடசாலைகள் இருக்கின்றன. இதிலே எத்தனை தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் படிக்கின்றார்கள்? இன்று இவர்களுக்காக 50 வருட வரலாற்றை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொழும்பிலே விளையாடுவதற்கு ஒரு பாடசாலையிலாவது விளையாட்டு மைதானம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா? ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை. பம்பலப்பேட்டை இந்து கல்லூரியில் ஒரு விளையாட்டு ஒரு சிறிய விளையாட்டு மைதானம் இருக்கு. ஆனால் நீங்கள் ஏனைய பாடசாலைகளை, முஸ்லிம் பாடசாலைகளை போய் பாருங்கள், சிங்கள பாடசாலைகளை போய் பாருங்கள், கிறிஸ்தவ பாடசாலைகளை போய், எல்லா பாடசாலைகளோட பிளே கிரவுண்ட் இருக்கின்றது. விளையாட்டு, எங்கள் பிள்ளைகளுக்கு விளையாட்டு மைதானம் இல்லை. ஒரு நீச்சல் தடாகம் இருக்கின்றதா? ஒரு பாடசாலையில் சொல்லுங்க. ஏன் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வசதி படைத்தவர்கள் தங்கள் பிள்ளைகளை கொண்டு போயிட்டு பெரிய பெரிய பாடசாலைகளை, நான் சொல்கின்ற பெரிய நீச்சல் தடாகம் உள்ள பாடசாலை, விளையாட்டு மைதானம் உள்ள பாடசாலையில் வசதி உள்ளவர்கள் போய் தங்கள் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்வார். ஆனால் கொழும்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் மிகவும் கீழ்மட்டத்திலே வாழுகின்ற, இன்று விவேகானந்தா தேசிய கல்லூரி எடுங்கள், எங்களுடைய ராமநாதன் தேசிய கல்லூரி எடுங்கள், கணபதி இந்து வித்யாலயம், முகத்துவாரம் இந்து கல்லூரி, எங்கேயாவது ஒரு மைதானம் இருக்கின்றதா? அப்படியானால் எங்களுடைய அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் இந்த மக்களை பற்றி சிந்தித்தார்களா? என்னுடைய நிதியெல்லாம் முறையாக பயன்படுத்தப்பட்டது. அந்த தைரியம் தானே இன்று, அந்த தைரியம் தான் தைரியமாக சொல்கின்றேன். வாருங்கள், யாரு வேணா என்னை மாதிரி வேலை செய்திருக்கின்றீர்களா? நான் கேள்வி கேட்கின்றேன். வர சொல்லுங்கள், என்னோட யாரையாவது விவாதிப்பதற்கு நான் ஒப்புவிக்கின்றேன். அப்படியே என்ன சொல்ல, சாட்சிகளோடு கொண்டு வந்து தருகின்றேன். எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதி நான் செய்து, இப்படி யாராவது செய்திருக்கின்றார்களா? அப்படியானால் என்னை போன்ற நபர்கள் தானே பாராளுமன்றத்தில் போட்டியிட வேண்டும். ஏன் நீங்கள் போட்டியிடவில்லை? என்னுடைய கேள்வி அதான். இவ்வளவு செய்ததாக நீங்கள் கூறுகிறீர்கள், சாட்சிகள் இருப்பதாக கூறுகிறீர்கள், அதுக்கான கணக்கு வழக்கு இருப்பதாக கூறுகிறீர்கள், மேல் மாகாண சபை முன்னாள் உறுப்பினராக இருக்கிறீர்கள். ஆனால் ஏன் 12 வருடம் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். அதற்கு முன்னதாக அதற்கு கணக்கு வழக்கும் என்னிடம் இருக்கின்றது. எப்படி ஒரு வரலாறு இருக்கும் பட்சத்தில் ஏன் நீங்கள் இந்த பொது தேர்தலிலே? நியாயமான கேள்வி டில்ஷான். உண்மையில் இதற்கெல்லாம் நான் என் மனதிலே படுகின்றதெல்லாம் சொல்ல போனேன் என்றால் அது எனக்கு என்று ஒரு சில கொள்கைகளை வைத்திருக்கின்றேன். உண்மையில் நான் சார்ந்திருந்த கட்சி 2011ஆம் ஆண்டு நான் சேர்ந்திருந்தேன். 2011ஆம் ஆண்டிலிருந்து நகர சபை தேர்தல், அதற்கு பின்னதாக மாகாண சபை தேர்தல், 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்ட, நான் மாத்திரமல்ல, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் திரு குகவர்தன் அவர்கள், சின்னத்தம்பி பாஸ்கரா அவர்கள், அந்த எங்களுடைய இளைஞர் இணையம் சொல்லக்கூடியவர், முன்னாள் மாகாண சபை ராஜேந்திரன், குமர், நாங்கள் எல்லோரும் தான் கஷ்டப்பட்டோம். 2015ஆம் ஆண்டு ஓகே, நாங்கள் சன் குகவர்தன் அவர்களை போட்டியிட வைத்திருந்தார்கள். சரி, 2020ஆம் ஆண்டு நான் உண்மையில் எதிர்பார்த்தேன். அந்த நேரத்தில் எனக்கு சொல்லப்பட்டது, ஓகே நீங்கள் அடுத்த முறை வாருங்கள், இந்த முறை இன்னொருவருக்கு கொடுப்போம் என்று. சரி என்று சொல்லி இப்போது 2024ஆம் ஆண்டு, 2020ஆம் ஆண்டும் நான் 24ஆம் ஆண்டு இப்பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நான் போட்டியிட வேண்டும், இந்த மக்களுக்கு இப்படியான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. கட்சியால் ஏமாற்றப்பட்டீர்கள். எனக்கு அதை சொல்ல முடியாது. சரி, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகின்றது உங்களுடைய? எப்பொழுது நீங்கள் இவ்வளவு வேலைகள் செய்திருப்பதாக கூறுகின்றீர்கள், அதே போல் இப்பொழுது சமகால அரசியல் பற்றி நீங்கள் பார்த்து வருகின்றீர்கள், ஆராய்ந்து வருகின்றீர்கள், அது பற்றிய பல கருத்துக்களை ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றீர்கள். அடுத்த கட்டமாக என்னத்தான் முடிவு? எப்பொழுதுமே எனக்கு இறைவன் கொடுத்த அறிவு இருக்கின்றது, கடவுளே என்று 30-35 வருடங்கள் அனுபவம் இருக்கின்றது. கொஞ்சம் பணிவோடு சொல்லிக் கொள்கின்றேன், கொஞ்சம் ஆளுமையும் நான் வளர்த்து வைத்திருக்கின்றேன். ஏனென்றால்
எனக்கு ஆளுமை இல்லாவிட்டால் நான் எப்படி மாணவ தலைவர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சியெல்லாம் நடத்த முடியும்? ஆகவே நிறைய அந்த விடயங்களோடு நான் இருக்கின்றேன். நல்ல நண்பர்களை என்னுடைய ஆலோசகர்களாக நல்ல நண்பர்களை கூட வைத்திருக்கின்றேன், நல்ல ஆலோசகர்களை வைத்திருக்கின்றேன். அதுக்கும் மேலாக கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வர்த்தக சமூகம் என்னுடன் இருக்கின்றார்கள். எல்லோருடனும் ஆலோசித்து கொண்டு வருகின்றேன். நிச்சயமாக என்னுடைய அரசியல் பணி என்பது நல்ல விதமாக இந்த தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதை நன்கு உணர்ந்து வைத்திருக்கேன். எனக்கு தெரியும், இன்னைக்கு நான் சும்மா இந்த செய்ய முடியாத வேலைகள், வானத்திலிருந்து நட்சத்திரத்தை கொண்டாந்து தருவேன், சூரியனை அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், இந்த 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 பாராளுமன்ற தேர்தலில் கூட நான் ஒரு கட்சியிலே இருந்து வெளியே வந்ததன் பின்னதாக நான் உண்மையிலேயே நேரடியாக போய் நான் வெளியே வந்த பிறகு பாராளுமன்ற தேர்தலை நான் தேசிய மக்கள் சக்தியுடன், ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து நான் பாராளுமன்ற தேர்தலை போட்டியிடுவதற்கு முழு முயற்சி செய்தேன். உண்மையில் நான் அழைப்பு வந்தது. உண்மையில் நான் பெருமையாக சொல்கின்றேன், அவர்களுடைய நேர்முக பரீட்சைக்கும் நான் சென்றேன். அந்த நேர்முக பரீட்சைக்கு பொதுவாக தேசிய மக்கள் சக்திக்கு என்ற ஒரு கொள்கை இருக்கின்றது. அவர்களுக்கு நான் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வேட்பாளராக போவதற்கு முதல் தகுதி என்னவென்றால், அவர் அந்த ஏற்கனவே இருக்கின்ற அரசியல்வாதி KT குருசாமி என்ற அரசியல்வாதி நேர்மையானவராக இருக்கின்றாரா, ஊழலற்றவராக இருக்கின்றாரா, அந்த பெருபேறு அவர்களுக்கு சென்றது. அதனால் என்னை நேர்முக பரீட்சைக்கு அழைத்தார்கள். எல்லாம் முடிந்திருந்தது. என்றாலும் இறுதி நேரத்திலே மாற்று கட்சியிலே இருந்து அவர்கள் இறுதியாக முடிவு செய்தார்கள். மாற்று கட்சியிலே இருந்து நாம் யாரையும் உள்வாங்குவது இல்லை என்று. அந்த காரணத்தினால் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் அதன் பின்னதாக கொழும்பில் இருக்கக்கூடிய போட்டியிட்ட அத்தனை கட்சிகளிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன், உண்மையாக சொல்லிக் கொள்கின்றேன், எல்லா கட்சிகளிலிருந்தும் எனக்கு அழைப்பு வந்தது. ஆனால் நான் அமைதியாக இருந்து விட்டேன். ஏனென்றால் இந்த தேர்தல் களத்தை பார்த்தேன். நிச்சயமாக தேசிய மக்கள் சக்திக்கு ஜனாதிபதி தேர்தலின் பின்னதாக அலை அங்கு வீசும் என்பது எனக்கு நன்றாக தெரிந்திருந்தது. நிச்சயமாக நான் தேசிய மக்கள் சக்தியிலே கொழும்பு மாவட்டத்திலே போட்டியிட்டு இருந்தேன். ஆனால் நிச்சயமாக நான் வெற்றி பெற்று இருப்பேன். அந்த இருந்தது. அதை தவிர எந்த ஒரு கட்சியில் கேட்டாலும், சுயேட்சையாக கேட்டிருந்தாலும் நாம் தோல்வி அடைவோம் என்பது எனக்கு தெரியும். அதே நேரத்தில் நான் போட்டியிட்டு நான் பெறக்கூடிய ஒரு சில வாக்குகள் இன்னும் ஒருவருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தி அது ஒரு தமிழ் பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு நானே காரணகர்த்தாவாக இருந்துவிடக் கூடாது என்ற ஒரு உயரிய எண்ணத்தில் தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கின்றேன். KT குருசுவாமி அவர்களை, நான் உங்களிடம் மற்றொரு கேள்வியை கேட்டாக வேண்டும். என்னடா, நீங்கள் ஒரு வர்த்தகர், நீங்கள் கொழும்பு ஸ்ட்ரீட்டிலே உங்களோடு இணைந்திருப்பவர்களும் நிறைய வர்த்தகர்கள். இப்போ இந்த வர்த்தகர்கள் மத்தியில் நீங்கள் நிச்சயமாக இதை பற்றி பேசியிருப்பீர்கள். குழுவாக முன்னாள் சொல்வார்கள், ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இருந்திருந்தால் வர்த்தகர்களுக்கு நன்றாக ஒரு வருமானம் பார்க்கக்கூடியதாக இருக்கும், நாட்டிற்கும் ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய பல திட்டங்கள் அவர் வைத்திருப்பார் என்று கூறுவார்கள் பொதுவாக வியாபாரிகள். ஆனால் இன்று நிலை மாறி இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. வர்த்தகர்களுடைய எண்ணப்பாடு என்னவாக இருக்கின்றது? இந்த அரசாங்கத்தினூடாக வர்த்தகர்களுக்கு, வர்த்தக சமூகத்துக்கு நன்மைகள் கிடைக்குமா எதிர்காலத்தில்? இல்லை, எதுவுமே இப்பொழுதுதான் அவர்கள் ஜனாதிபதியாகி ஒரு மாதத்துக்குள் பாராளுமன்ற தேர்தலை வைத்து இப்பொழுது அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். உண்மையில் வர்த்தகர்கள், நீங்கள் சொல்கின்ற அதே வர்த்தகர்கள் தான் 90% இந்த தேசிய மக்கள் சக்தியை தான் ஆதரித்திருக்கின்றார்கள். சரியா? அது கண்கூடாக தெரிந்தது. எனக்கு தெரியும், எல்லா கூட்டங்களிலேயுமே இந்த வர்த்தக சமூகத்தின், அது நான் தமிழர்கள் மாத்திரமல்ல, தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள், படித்த சமூகம், வர்த்தக, அப்படி இல்லாவிட்டால் இவர்களுக்கு இந்த அளவு வாக்குகள் வாங்க முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வர்த்தக சமூகத்தினர் அவ்வாறான ஒரு சந்தேகம் ஒன்று அவர்களுக்கு இருக்குமே யாயின் நிச்சயமாக அவர் வாக்களித்திருக்க மாட்டார்கள். ஆகவே அந்த மாதிரியான எந்த விதமான எண்ணங்களும் கிடையாது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது வெறுமனே பாராளுமன்றத்தை மாத்திரம் தங்கினது அல்ல. அவருடைய இந்த நிறைய பொருளாதாரத்துறையிலே நிபுணர்கள் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார்கள். தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு உண்மையில் தேசிய பட்டியல் என்றால் என்ன டில்ஷான் அவர்களே? தேசிய பட்டியல் என்றால், ஒரு காலத்திலே தேசிய பட்டியல் என்பது நம் நாட்டுக்கு உருவாக்கப்பட்டது எப்படி என்றால், படித்த கனவான்கள், ஆளுமை மிக்கவர்கள், அரசியலிலே அவர்கள் தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது. ஆனால் அவர்களுடைய அந்த அவர்களுடைய பங்களிப்பு பாராளுமன்றத்துக்கு தேவை என்பதற்காக படித்தவர்கள், ஆளுமை மிக்கவர்கள், அப்படியானவர்களை பாராளுமன்றத்துக்கு உள்வாங்குவதற்காகத்தான் இந்த தேசிய பட்டியல் என்பது கொண்டு வரப்பட்டது. ஆகவே தேசிய பட்டியல் மூலமாகவும்
தேசிய மக்கள் சக்தியினர் நல்ல படித்தவர்களை உள்வாங்கி இருக்கின்றார்கள். எல்லோரும் அனுபவத்தை பற்றி பேசுகின்றார்கள். அனுபவம் என்பது போக போகத்தான் வரும். அனுபவம் என்பது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் இங்கே தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றவர்கள் அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே அனுபவசாலிகள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாட்டை சூறையாடியவர்கள், இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள், அல்லது இந்த நாட்டை இந்த அளவுக்கு வங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு சென்றவர்களிடம் இருந்து பாடம் படித்தான் இவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக மீண்டும் ஒருமுறை எங்கள் நாட்டை அந்த நிலைமைக்கு இட்டு செல்வதற்கு இவர்கள் காரண கர்த்தாவாக இருக்க மாட்டார்கள். அந்த நம்பிக்கை வர்த்தக சமூகத்துக்கும் இருக்கின்றது. ஆகவே இன்றைய லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இணைந்து சமகால அரசியல், அதே போல் இதுவரை நடந்த கொழும்பிலும் சரி, மலையகத்திலும் சரி, வடக்கு கிழக்கிலும் சரி நடந்த அரசியல் குறித்து எங்களோடு நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டார் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் KT குருசுவாமி அவர்கள். அதேபோல் எதிர்கால திட்டங்கள் பற்றியும் எங்களிடம் கூறியிருந்தார். எதிர்வருகின்ற தேர்தலில் இனி அரசியல் ரீதியாக அவருடைய செயற்பாடுகள் அமையப் போகின்றது. மீண்டும் அவருடைய அரசியல் பயணம் தொடர்வதற்கான விடயத்தினையும் எங்களுடைய நேர்காணல் வழியாக தெரிவித்திருந்தீர்களாகவே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நம்மோடு இணைந்து இந்த விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம் டில்ஷான். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் எழுதுங்கள். இதே போன்று இன்னும் பல சுவாரஸ்யமான விடயங்களை உள்ளடக்கிய நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மற்றொரு நேர்காணலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டில்ஷான் வின்சன், ஒலிப்பதிவாளர் அருள் மற்றும் லிசியாருடன் லங்கா செய்திகளுக்காக. நன்றி, வணக்கம்.